கணவர் இல்லாத பெண்ணை சௌபாக்கியவதி என்று வாழ்த்தலாமா? ஆ பொதுவாக பெண்கள் எல்லாம் வாழ்த்தும் போது, ஆண்களை வாழ்த்தும் போது ஆயுஷ்மான் பவன் சொல்கிற மாதிரி பெண்களை வாழ்த்தும் போது சௌபாக்கியவதி பவன் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுல நீங்கள் கேட்குறது, கணவர் இல்லாத பெண்களை சௌபாக்கியவதி என்று வாழ்த்தலாமா? ஆக்சுவலி அது கூடாது. காரணம் என்னன்னா, இந்த சௌபாக்கியம் அப்படிங்கிறது என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அந்த காரணம் புரியும். தமிழில் 16 செல்வம்னு சொல்கிறாங்க. 16 செல்வம் பெற்று வளமோடு வாழ்கன்னு சொல்லுவாங்க. இந்த 16 செல்வத்துக்கு நீங்கள் இன்டர்நெட்லலாம் போட்டிங்கன்னாக்கா, பெரியவங்கள்லாம் சொன்னாங்கன்னா அறம், கல்வி, வீரம் என்னென்னமோ சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான சில பேர் சொல் பேச்சு கேட்குற மாதிரி புள்ள இருக்கணும், படிதாண்டா பத்தினி சேரணும், இது மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆக்சுவலி கல்வின்ற வார்த்தை முதல்ல போடுவாங்க எல்லாரும். இப்போ இல்லை, ஆரம்ப காலத்தில் இருக்கு. பொய்யாமொழி புலவர் காலத்திலேயே கல்வியெல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க சௌபாக்கியத்தில். அப்புறம் அபிராமி பட்டர் பாடல்லையும் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை எனக்கு. 16 செல்வம்ன்றதே உடன்பாடு இல்லை. 16 கிடையாது, 14 தான் வரும். சௌ அப்படின்னாக்கா சௌராஷ்டிரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த சௌ இது. ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு, தமிழ் தெரிஞ்சவங்க, சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு, அரபிக் தெரிஞ்சவங்களுக்கு கேட்டு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. சௌதானா 14ன்னு அர்த்தம். சௌ அப்படிங்கிற வார்த்தை இந்த 14ங்கிற அர்த்தத்துக்குள்ளேருந்து வருது. அப்போ 16 செல்வம் தான் இருக்கணும். 14 செல்வம் தான் இருக்கணும். 16ன்னு சொல்கிறது எப்படி அப்படின்னு. ஆனாலும் நான் 16 செல்வத்தையும் சொல்கிறேன். எங்கேருந்து எடுத்துருக்கிறேன் இதை அப்படின்னா, அபிராமி பட்டர் சொன்னதோ பொய்யாமொழி புலவர் சொன்னதோலாம் இல்லாமல், அதுக்கும் முன்னதாக ஆதிசங்கர் சொன்ன கனகதார ஸ்தோத்திரத்திலிருந்து நம்ம அதுக்கான விளக்கங்களை சொல்கிறேன். நான் 16 செல்வம்ங்கிறதுனால முதல்ல யோகம்ங்கிறது வேற, பாக்கியம்ங்கிறது வேறு. அது தெரிஞ்சுக்கணும். சௌபாக்கியம் வேறு, யோகம் என்பது வேறு. சௌபாக்கியங்களும் பெற்றவர் வாழ்க்கையை முழுமை பெற்றவர் ஆவார். 14 செல்வம் பெற்றாக அவங்க வாழ்க்கையை முழுமை அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். யோகம் என்பது என்னன்னா, ஏதோ ஒரு சிலவற்றை பெறுவது. ராஜயோகம், புத்திர யோகம், கலத்திர யோகம், இந்த மாதிரி வாகன யோகம், பூமி யோகம், இப்படி தனித்தனியாக கேட்குறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒன்று ஒன்றா யோகம் தனித்தனியாக இருக்கும். ஆனால் சவுங்கிறது மொத்தம் சேர்ந்தது 14 வகையான அமைப்பும் இருந்துட்டா அவங்க வாழ்க்கையை முழுமை பெற்றவர் ஆவார்னு அர்த்தம். ஸோ இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி சொல்லலாமான்னா சில வார்த்தைக்கு பொருந்தாமல் போகும். அதனால் சொல்லக்கூடாதுங்கிறது. இப்போ நம்ம சொல்கிறோம், ஆதிசங்கரோட வார்த்தையாக எடுத்துக்கிட்டு சொல்லலாம். வேணும்னா அது சமஸ்கிருதத்தில் இருக்க கனகதார ஸ்தோத்திரம் கிடைக்கலன்னா, தேட முடியல, அர்த்தம் புரிஞ்சிக்க முடியாட்டி, நம்ம கண்ணதாசன் எழுதிய பணமழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனகதார ஸ்தோத்திரம் தமிழ் எழுதியிருக்கார். அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கார். அந்த பாடல்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த 14ல் அடிப்படை உங்களுக்கு தெரியும். உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து, அகலம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல நம்ம. அது மாதிரி அடிப்படையில் என்னென்ன இருக்கோ அது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கணும். அதுலேயும் கொஞ்சம் அடுத்த லெவலில் இருக்கணும். உணவுங்கிறது அடிப்படை. ஆனால் ருசியான உணவு இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கணும்? ருசியான உணவு. அதாவது உணவு அடிப்படை, ருசியான உணவு, இதுதான் சௌபாகியத்தில் நம்பர் 1. 2வது பட்டாடை. ஆடைங்கிறது அடிப்படை. பட்டாடையாக நல்ல விலை உயர்ந்த ஆடைகளை போடுறது 2வது ஆகுது. 3வது வீடுங்கிறது இருக்க இடம்.
ஆனால் அதுலேயே மாளிகை மாதிரி நல்ல வீடாக இருக்கிறது, சௌகரியமான வீடாக இருக்கிறது 3வது பாயிண்ட். 4வதாக வந்து சொகுசான வாகனம். வாகனம் இருந்தாலுமே ஓகே தான், வாகனம். 5வது தாம்பத்தியம் இருக்கணும். இந்த வார்த்தை தான் இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு கணவர் இல்லாதவங்களுக்கு வாழ்த்தலாமான் தான். இனிமேல் அவங்களுக்கு வந்து ஒரு 60 வயசு பெரிய அம்மா வந்து சௌபாக்கியவதி அப்படின்னு சொல்ல முடியுமானாக்கா இந்த வார்த்தைலாம் இடிக்கும். தாம்பத்தியம் இருக்கணும்னு அர்த்தம். 6வது வாரிசு இருக்கணும். 7வது நல்ல உறவுகள்லாம் இருக்கணும். 8வதாக பொண்ணு இருக்கணும். 9வது ரத்தனம் இருக்கணும். பொண்ணுன்னா நகை 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 ஜுவல்லரிஸ் இருக்கணும்னு அர்த்தம். 9வது ரத்தனங்கள், முத்து, பவளம், வைரம், வைடூரியம் போன்ற ரத்தனங்கள் இருக்கணும். 10வதா தாம்பூலம். வீட்டில் வந்து தாம்பூலம் இருக்கணும். தாம்பூலம்னா இந்த காலத்தில் வந்து கடைசியாக சாப்பிட்டதுக்கப்புறம்லாம் பாருங்கள், ஹோட்டல்லையும் இல்லை பந்திலையும் சாப்பிட்டுட்டா நமக்கு வந்து கடைசியாக வெத்தலை பாக்கு அந்த காலத்தில் கொடுப்பாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்டைலாக பீடா வேறு கொடுக்குறாங்க இல்லையா? அது மட்டும் வெத்தலை பாக்கு இருக்கிற ஐட்டத்துக்கு பேர் தாம்பூலம்னு பேர். அந்த தாம்பூலம் போட்டு சாப்பாடை முடிக்கணும். அது அந்த அளவுக்கு வசதி இருக்கணும்னு அர்த்தம். தாம்பூலம்ங்கிறது ஒரு மங்கள பொருளோடு முடிக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கணும்னு அர்த்தம். தாம்பூலத்துக்கு அப்புறமா சென்ட் அடிக்கிறோம்ல, இப்போ அது பரிமளம், வாசனை திரவியங்கள் இருக்கணும். சென்ட் போடுறதுங்கிறது நம்ம வந்து சென்ட் அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம பெருசாலாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த சென்ட்டுங்கிறது என்னென்னா அது ஒரு பாக்கியத்தில் ஒன்று, சௌபாக்கியத்தில் ஒன்றாக இருக்கிறது. பெர்ஃப்யூம் அடிக்கணும்னு அர்த்தம். வீடு வந்து வாசனையாக இருக்கணும், ஆளும் வந்து மணக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த மல்லிப்பூலாம் கூட தலையில் வச்சுட்டு எப்போவுமே வாசனையாக இருக்கிறதுனா அதுவும் வந்து பரிமளம் தான், அது வாசனை தான், வாசனையாக இருக்கணும். அப்புறம் படுக்கிறதுக்கு வந்து சாதாரணமாக இடமா இல்லாமல் பாய் போட்டு தரையில் படுக்கிறதுன்றது இல்லாமல் சுகமான மலர் மஞ்சம், சுகமான மெத்தையில் படுக்கிறதுன்னு அர்த்தம். மெத்தை சுக மெத்தையாக இருக்கணும். அப்புறமா கண்டிப்பாக ஒரே ஒரு ஆளாச்சு, வீட்டுக்கு ஒருத்தராச்சு வேலைக்கு ஆள் இருக்கணும். எனக்கு வீட்டுக்கு யாருமே இல்லை, எல்லா வேலையும் நானே பார்த்துக்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி இல்லாமல் உதவிக்கு வந்து ஒரு ஆள் இருக்கணும். சமைக்கிறதுக்கோ, வீடு பெருக்கிறதுக்கோ, துடைக்கிறதுக்கோ, போக்குவரத்துக்கோ, இந்த மாதிரி எதுக்காவது ஒரு ஆள் வச்சுருக்கணும். அடுத்தது வந்து அரசு தொடர்பு இருக்கணும். அரசு தொடர்பு அப்படின்னா இது வரைக்கும் 13 ஆள். 14ங்கிறது என்னென்னா ரம்மியமான இசை கேட்கணும், மெல்லிசைகள் கேட்கணும், அது ஒலிக்கணும் வீட்டில் டெய்லி. அது சாமி பாட்டாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பாட்டாக இருக்கலாம், ஆனால் மெல்லிசை இருக்கணும். இது நான் 14ம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா சௌபாக்கியம்னு பேர். 16 பேர் அப்படின்னாச்சா ஒன்று 2 சேர்த்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். என்னென்னா கவர்மெண்ட்டோடைய உதவி, அரசாங்கத்தில் வேலை செய்யலாம், அல்லது அரசாங்கத்தோட பென்ஷன் வாங்கலாம், அல்லது அரசாங்கத்தில் இருக்கிறவங்களோட தொடர்பில் இருக்கலாம். ஆக மொத்தம் அரசு தொடர்பில் இருப்பது அவசியம் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் 16வது என்னென்னா தானிய களஞ்சியம்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னாக்கா சேமிப்புன்னு சொல்லலாம். நல்ல சேவிங்ஸ் பேங்க்கு, பணம் சேமிப்பு இருக்கணும், பேங்க்கில் வந்து பேலன்ஸ் இருக்கணும்னு அர்த்தம். ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இல்லை வேறு எதுலேயோ, சேவிங்ஸ் பேங்க்லையோ, ஆர்டியோ, எஃப்டியோ எதுலையாவது சேமிப்பு இருக்கணும், பணமும் இருக்கணும் தாராளமாக. அப்படி நமக்கு மிஞ்சி போயிருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கிறத சேமிக்கவே முடியலனாக்கா அப்போ நம்ம வந்து இன்னும் 14 செல்வத்தை நம்ம வந்து பெறலை, 16 செல்வத்தை நம்ம பெறலைன்னு அர்த்தமாயிடும். ஆக இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த மக்கள்லாம் எல்லாருக்கும் இது பொருந்துமா அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் பொருந்துது. ஆனால் வந்து கணவரை இழந்தவர்களுக்கு இது பொருந்தாது, தாம்பத்தியங்கிற ஒரு வார்த்தைலாம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி அவளுக்கு வாழ்க வளமுடன், வளமோடு வாழ்க, இந்த மாதிரி வேறு சில வார்த்தைகளை சொல்லி தான் நம்ம வாழ்த்த முடியும். ஒழிய சௌபாக்கியவதி அப்படின்னு சொல்லி வாழ்த்த முடியாது அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. அப்புறம் வாழ்த்தத்தில் ஒன்றுத்துக்கும் ஒன்று குறிப்பிட்டெல்லாம் சிலது வாழ்த்துவாங்க. குழந்தை பாக்கியம் வேணும்னு வாழ்த்துவாங்க. குழந்தை பாக்கியம் இருக்கா, கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்காது, அவங்க மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு போது ஒரு பெரியவர் வீட்டுக்கு வராரு, அவர் சொந்த பந்தமாக இருக்காங்க, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சத் புத்திர பிராப்த மஸ்துன்னு சொல்லணும். சத் புத்திர பிராப்த மஸ்து, அதாவது நல்ல விதமான, சத்துனா நல்லது, நல்ல விதமான குழந்தையை பெற்று வளமோடு வாழ்க்கைன்னு அர்த்தம். இந்த மாதிரி கலத்திர பிராப்த மஸ்து,
சுப கலத்திர பிராப்தம், நல்ல விதமான சத் கலத்திர பிராப்தம் அஸ்து, நல்ல கலத்திரத்தை பெறணும். சடுதி கலத்திர பிராப்தம் அஸ்து, சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், இப்படிலாம் சொல்லி வாழ்த்தலாம். ஒவ்வொருத்துக்கும் ஏதாவது வெற்றி பெறணும், விஜயி பவ அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒன்று இருக்குது. அப்போ இடம்பொருள் பார்த்து வாழ்த்துறது தான் நல்லாயிருக்கும். அர்த்தத்தோடு வாழ்த்துனா நல்லது. நன்றி, வணக்கம்.